இந்த ஒரு இது நேற்று நம்ம பேராமீட்டர்ஸ்ல பார்த்து நோட் பண்ணி வச்சிருந்தோம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க், கிளிக்ஸ், காஸ்ட் பர் லிங்க் இது வரைக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி லீட் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. இதை வச்சு தான் ஆட் எப்படி போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ரீச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்தனை ஆட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட ஆட் போயிருக்கு அப்படிங்கிறத ரீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எத்தனை ஆட் அக்கௌண்ட் இல்லை சார், எத்தனை அக்கௌண்ட்ஸ் யூசர்ஸ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை அக்கௌண்ட்டுக்கு நம்மளோட ஆட் அங்கே போயிருக்கு அப்படின்னா அது ரீச். ஸோ நான் கோயம்புத்தூரில் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா 10 லட்சம் பேர் யூசர்ஸ் இருப்பாங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே. அதில் வந்து 11,000க்கு போயிருக்கு அப்படிங்கிறத ரீச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரீச் அப்படிங்கிறப்ப இம்ப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு நம்மளுக்கு சொல்லுவோம். அதை எடுத்து நான் இங்கே போடுறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்து 22,000 பேருக்கு போயிருக்கு. ரீச் அப்படிங்கிறது 11,774, இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது 22,769. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ரீச் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு தடவை ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கிற பேர் ரீச். இப்போ இந்த ஆட் வந்து எனக்கு வந்திருக்கலாம், நான் எப்போ ஃபேஸ்புக் லாகின் பண்ணணும் எனக்கு அந்த ஆட் வந்திருக்கலாம், அது வந்து ரீச். எனக்கு திரும்பவும் ஒரு தடவை வந்திருக்கு, 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஆட் வருது அப்படின்னா தட் இஸ் கவுண்டட் அண்டர் இம்ப்ரெஷன்ஸ். அப்போ ரீச்சுங்கிறது அட்லீஸ்ட் ஒரு தடவை போறது ரீச். இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கே 2 தடவை போயிருக்கலாம், அல்லது 3 தடவை போயிருக்கலாம், இல்லை 4 தடவை போயிருக்கலாம், 5 தடவை போயிருக்கலாம். ஸோ இம்ப்ரெஷன்ஸ்ங்கிறது மோர் தென் ஒன் டைம் ரீச்சிங் த சேம் அக்கௌண்ட் இஸ் கால்ட் இம்ப்ரெஷன். ரீச் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு தடவை வந்தால் தான், அதை மட்டும் தான் நம்ம ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது ரீச், ஒருத்தருக்கே 2 தடவை வந்ததுன்னா அது இம்ப்ரெஷன்ஸ்ல கவுண்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ்ல தனியாக ஒரு 22,000 பேருக்கு வரல, இந்த 11,000 பேருக்கு 774 பேருக்கு வந்ததுலேயே தான் ஒரு சிலருக்கு 2 தடவை போயிருக்கலாம், இன்னொரு சிலருக்கு 3 தடவை போயிருக்கலாம். இது கிட்டத்தட்ட 2 தடவை வந்துருக்கு. எல்லாத்துக்குமே 2 தடவை, ஒருத்தருக்கு 3 தடவை, ஒருத்தருக்கு 4 தடவை, ஆவரேஜ் தான் நம்ம கணக்கு வச்சு சொல்றப்ப 22,769 வந்து இம்ப்ரெஷன்ஸ். இப்போ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமா போலாமா? இப்போ நான் கேட்குறேன் லைக் 50,000. ஏன் வேஸ்ட்? ஏன்னா போன திருப்பி ரிப்பீட்டடா போன்றது வேஸ்ட். நமக்கு வந்து ரீச் தான் நிறைய வரணும், இம்ப்ரெஷன்ஸ் வந்து கம்மியா. ஸோ அப்போ அதிகம் பேருக்கு போனோம்னா தேவையில்லாம திருப்பி போகும்னு சொல்ல வர்றீங்க. சரி, இப்போ ரக்ஷனாவுக்கு வந்து ஒரு தடவை நம்ம ஆட் போகுது, ரக்ஷனா பெருசாக எடுத்துக்கல, 2வது தடவை போகுது பெருசாக கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, 3வது தடவை போகிறப்ப அவங்க ஆர்வமா இருக்கலாம், இல்லை என்ன நம்ம திருப்பி வருது இந்த ஆட் அப்படின்ட்டு. அது திருப்பி என்ன திருப்பி வருதுன்னு சொல்லிட்டு கூட நெக்லெக்ட். அப்போ எந்த இடத்துல இதை நம்ம சார்ட் அவுட் பண்றது? நீங்க சொல்றது ரெண்டுமே கரெக்ட். அர்ச்சனாக்கு 2 தடவை 3 தடவை போனா அவங்க மனசு மாறுவாங்க. ஒரு சில பேர் என்னடா திருப்பி வருதே அப்படிங்கிறது இக்னோர் பண்ணுவாங்க. அப்ப எந்த இடத்துல நம்ம இதை வைக்கலாம்? போலாமா வேண்டாமா? அதிக பேருக்கு இல்ல குறிப்பிட்ட அளவு போலாமா? நீங்க கமெண்ட்ஸ் அந்த நமக்கு ரிப்ளை பண்ணும்போது அவங்க அந்த வீட்ல மட்டும் ரீச் பண்ணா போகுது. நான் கேட்கறது நம்ம ரொம்ப டெக்னிக்கலா போயிருக்கோம். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒருத்தருக்கே திருப்பி போனா இக்னோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், இல்ல ஒருத்தருக்கே திருப்பி போறப்ப அவங்க திரும்பி நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டுமே பாசிபிள் அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க சுபா. ஆனா இது ரெண்டுமே எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக ரச்சனாக்கு வந்து நான் 50 தடவை காமிக்கலன்னு சொல்ல வர்றீங்களா? மேபி ஒரு 2 டைம்ஸ் அந்த பீப்பிள் ரீச் பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லனா ஸ்டாப் பண்ணுவாங்க. சோ இது என்ன அப்படின்னா யாருக்கு வேணாலும் போகும், திருப்பியும் ஒரு காமிச்சவங்களுக்கே ஒரு தடவை போறது நல்லதுதான், பட் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இப்ப லிமிட் வந்து ஃபேஸ்புக் செட் பண்ணாது. நான் இத்தனை பேருக்கு தான் காமிக்கணும், திருப்பி காமிச்சா இது பண்ணலாம். அது ஒரு நம்பரை கொடுக்கும். அந்த நம்பர் வந்து ஒரு லெட்ஸ் சே 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் ஒருத்தருக்கு மேல போகுது அப்படின்னா which is not a good sign. Ad fatigue அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க சுபாஷ் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி வர்றப்ப என்னோட இரிட்டேட்டிங் ஆகி எனக்கு அந்த பிராண்ட் மேலே கோவம் வரும். நான் அதை ரொம்ப இக்னோர் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப காசு மட்டும் தான் நம்ம போயிட்டு இருக்கோம், அது யாரும் வாங்க மாட்டாங்க. அதே சமயத்துல 3 தடவை உள்ள போலாம் அப்படிங்கிற நம்பரை அவங்க செட் பண்றாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு தடவை மறந்துருப்பாங்க, இன்னொரு தடவை போகலாம், இல்ல இன்னொரு தடவை, அதுக்கு மேல வேண்டாம். அப்ப அதை டிஃபைன் பண்றதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு நம்பர். ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒண்ணும் இல்லை, இம்ப்ரெஷன்ஸ் divided by reach. இதுதான் frequency அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் 22,769 divided by reach. அப்ப எவ்வளவு வருது 1.93. இதுதான் 1.93ங்கிறது எங்க கொடுத்தாங்க, இங்க உங்களுக்கு கொடுத்த நம்பர் frequency போய் பாத்தீங்கன்னா 1.93. frequency is nothing but impressions divided by reach. அப்ப இந்த frequency வந்து 3க்கு மேல போகுது அப்படின்னா which is not a good sign. 3 குள்ள அப்படின்னா ஓகே. நீங்க 3யும் வேண்டாம், ரொம்ப கம்மியாவும் வேண்டாம், 2 to 2.5 நீங்க வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா 2 to 2.5. ஈவன் தோ 3 வரைக்கும் போகலாம். ஸோ 3க்கு மேல ஒருவேளை போகுது, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ரிப்போர்ட்டை போய் பார்க்கணும். பார்க்குறப்ப என்னோட ஃப்ரீக்வன்சி 3.5. ஐயோ திருப்பி திருப்பி அப்போ ஒரே ஆளுக்கே போயிட்டே இருக்க மாட்டிருக்கு. அப்போ அவங்க இக்னோர் பண்ண ஆரம்பிக்கணும். அதனாலதான் நம்மளுக்கு ரிசல்ட் வரல அப்படிங்கிறது. 3க்கு மேல போச்சுன்னா ரிசல்ட் வராதுங்கிறாங்க. அவங்க சொன்னது கரெக்ட். அதுதான் அந்த நம்பர். நம்ம இதுக்கும் வேண்டாம் அதுக்கும் வேண்டாம் நம்ம செட் பண்றது 3. இல்ல நம்ம 1 மட்டும் இருந்தா போதும், ஒரு தடவை போனா போதும்னு வச்சீங்கன்னா எல்லாரும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. சில பேர் செகண்ட் டைம் பாக்குறப்ப ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால 2 to 2.5 ஓகே. ஸோ இந்த இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா 1.93 which is ஓகே. நம்ம செட் பண்றது இல்லைங்க, நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி அதுவே, டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே போய் காமிக்கும். ஆள் ஏன் ஒருத்தருக்கே திருப்பி திருப்பி காமிக்குது இல்லைங்க, நம்ம பார்க்கும்போது தான் இப்போ ஒரு ஆட் வருது, ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, 3 தடவை 4 தடவை 5 தடவை ஒரே ஆள்கிட்ட கூட காமிச்சிட்டே இருக்கு. ஆடியன்ஸ் என்ன செட் பண்ணி வச்சிருப்பீங்க புரியல சார். நம்ம இப்போ கொடுக்குற ஆட் வந்து நம்ம ரிலேட்டட் யாருக்கு போகணும் குறிப்பிட்ட அதெல்லாம் நீங்க செட் பண்றீங்க, லொகேஷன்ஸ் ஏஜ் எல்லாமே செட் பண்ணிடுறீங்க. நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, அதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்ட், நீங்க செட் பண்ணது எல்லாமே கரெக்ட், அதிகமா பார்த்தவங்களே திருப்பி திருப்பி பாக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? எதனால அதிகம் பேர் திருப்பி திருப்பி பார்ப்பாங்க? இவன் கூட காமிக்கிறாங்க பார்ப்பாங்க. ஃபேஸ்புக் ஏன் திருப்பி திருப்பி ஒரு ஆள் கூட காமிக்கிறாங்க? இன்ட்ரெஸ்ட் காமிக்கலையே, அதை நம்ம இக்னோர் பண்றோம். என்ன ரீசன்னா மினிமமா வாட்ச் பண்ணிருப்பாங்கல்ல சார், 2 seconds 1 seconds. ஆமா, அதனால கூட அது ஃபுல்லா வாட்ச் பண்ணனும்னு அகைன் காட்டலாம்ல சார்? அது வந்து செகண்ட் டைம் காமிக்கலாம், தேர்ட் டைம் காமிக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். நம்ம ஒருவேளை அஸ்யூம் பண்ணிக்கலாம், நான் சொல்றது 4 times 5 times அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த சிச்சுவேஷன்ல கொண்டே அப்படி காமிப்பான், அதிக தேவை எடுத்துட்டு கொண்டே காமிப்பான்? மேபி நம்ம ஆடுக்கு ரெலவெண்டா அவங்க ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணிருந்தாலும் காட்டலாம்ல சார்? பண்ணிருந்தாங்கன்னா ஒருவேளை நல்லதுதான். சரி, அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்கன்னாவே நிறைய திருப்பி கொண்டே காமிச்சா நல்லதுதான். சரி, அவன் இப்படி திங்க் பண்ணுங்க, எனக்கு காமிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அதனாலதான் நான் திருப்பி திருப்பி ஒரே ஆள்கிட்ட காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்போ உங்களோட ஆடியன்ஸ் சைஸ் கம்மியா இருக்குது அப்படின்னா மேபி திருப்பி திருப்பி அப்ப நீங்க இது வந்து இந்த காரணத்துக்காக ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் எடுத்து நம்ம பார்க்கணும். ஓகே, ஃப்ரீக்வன்சில வந்திருக்கு, எனக்கு ஆடியன்ஸ் வந்து எவ்வளவு வச்சிருக்கேன் நான் அதனாலதான் சொன்னேன் 2 லட்சம் ஆடியன்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு கேம்பெயின் நீங்க ரன் பண்றீங்கன்னா அதுல ஆடியன்ஸ் 2 லட்சம் பேர் வச்சிருக்கும். அப்பதான் நீங்க வைக்கிற பட்ஜெட்டுக்கு எவ்வளவு இப்ப அமௌண்ட் ஸ்பெண்ட் வரும். 5000க்கு கிட்டத்தட்ட 22,000 பேருக்கு கூட காமிச்சிருக்கு. 5000 ரூபாய் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 22,000 பேருக்கு கூட எழுந்தாங்க. அப்ப பட்ஜெட் இன்னும் அதிகமா பண்ணினா சீக்கிரம் கொண்டு போய் காமிச்சிட்டே இருக்கு. இது எப்ப அதிகமாகுதுன்னா உங்களுக்கு ஆள் இல்லைன்னா தான் திருப்பி திருப்பி ஒரே ஆள்கிட்ட கொண்டு போய் காமிக்கும். அப்ப நீங்க ஆடியன்ஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒன் ஆஃப் த ரீசன்
இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 5 இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும்? ஐயோ திருப்பி திருப்பி காமிக்கிறவங்களுக்கே காமிக்குது, தப்பான வழியில போகுது. அப்ப என்ன ரீசன்னால திருப்பி திருப்பி காமிக்குது? ஒன்று ஆடியன்ஸ் ஏதோ இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கா, ஓகே, அது பாசிட்டிவ் சைன்ல எடுத்துக்கலாம். நெகட்டிவ் சைன்ல எடுத்தீங்கன்னா சைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நீங்க பண்ணணும். இனிமேலாம் நீங்க ஒரே பண்ணிக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கிறனால டக்குன்னு உங்களுக்கு வந்துருக்கலாம். அதையும் காமிக்கிற ஏஐ கூட. ஸோ அதனால ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஆடை போய் மாத்திரம் ஏதாவது நீங்க ஃப்ரீக்வன்சி இவ்வளவுதான் போகணும்னு செட் பண்ண முடியாது. அது ஃபேஸ்புக் தான் முடிவு பண்றது. அப்படி அதிகமா போயிருச்சு அப்படின்னா நீங்க ஆடியன்ஸை இது பண்ணுங்க, இல்ல பிரைமரி டெக்ஸ்டோ இமேஜஸோ ஏதாவது நம்ம மாத்துற மாதிரி நம்ம பார்க்கணும். ஆமா, அப்போ குறையும் கொஞ்சம். காஸ்ட் பர் லீட் 76 rupees. எப்படி காஸ்ட் பர் லீட் அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் லீட்ஸ். எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க 4595 டிவைட் பை காஸ்ட் பர் லீடும் இவ்வளவுதான் ஃபிக்ஸ்டு கிடையாது. அது நீங்க அமௌண்ட்டை எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் அந்த காஸ்ட் பர் லீட் டிவைடட் பை 60. காஸ்ட் பர் லீட் வந்து 76.58, 76 ரூபா அப்படிங்கிறது. அப்ப இந்த காஸ்ட் பர் லீடு தான் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு டக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு லீடு என்ன லீட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், மெட்டா கோர்ஸுக்காக நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். மெட்டா கோர்ஸுக்காக நான் ஜென்ரேட் பண்ண ஒரு லீடு 76 ரூபா வரும். நான் கூப்பிட்டனையும் ஐயோ சாரிங்க நான் என்கொயரி பண்ணல, அவ்வளோதான் முடிச்சிருவாங்க ஒரு சிலர். 76 ரூபா முடிஞ்சுதாங்க. ஓ அப்படிங்களா, சரி ஓகே நான் திருப்பி கூப்பிட்றேன். இப்படி ஒரு 76 ரூபா போயிடும். நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருக்கேன், 76 ரூபா போயிடும். சரி டிராவலிங்ல இருக்கேன், அடுத்த நாள் கூப்பிட்டேன்னா சாரி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்படிதான் எல்லா இதுவும் வரும். நான் அதனால தான் 50% இந்த இர்ரெலவென்ட் ஜங்க் லீட்ஸ்ன்னு சொன்னது. கூப்பிட்டு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம கூப்பிடல, 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம கூப்பிடலைன்னா அந்த லீடோட குவாலிட்டி அப்படியே மாறிடும். ஸோ நம்ம காசு எல்லாமே 76 ரூபா அப்படிங்கிறப்ப எனக்கு அதோட ஒர்த் எவ்வளோ? சப்போஸ் நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், 5000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டு 60 லீட் எடுத்துட்டேன். 60ல் ஒரு லீட் எனக்கு கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் காஸ்ட்னு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக நம்ம மெட்டா ஆக்ஸ் வந்து 19,899 அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 20,000 நீங்க எடுக்கிறதுக்கு இந்த 60ல் ஒன்று வந்ததுனாவே எடுத்துடலாம். நீங்க 5000 ரூபா ஸ்பெண்ட் பண்றீங்க, பிளஸ் ஜிஎஸ்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க, 5000 சில்லரை ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு கன்வர்ஷன் ஆனாலே உங்களுக்கு அந்த 20,000 ஒருத்தர் வந்துடும். இல்ல ஒரு இதுல ஆஃபர்லயோ இல்ல ஒரு கன்வர்ஷன் ஆகல அப்படின்னா அது நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ மெட்டாவை பொறுத்தளவுக்கு 100 லீட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா நான் தான் சொன்னேன் 50 லீடு ஜங்க் லீட் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப 100 லீடு ஜங்க் இல்லாம வரணும்னா நீங்க 200 லீடு நீங்க ஜென்ரேட் பண்ணணும். ஸோ 200 லீட் ஜென்ரேட் பண்ணாதான் 100 லீட் குவாலிஃபைடு லீடா வரும். அந்த 100ல எவ்வளவு கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க ஜெனரலா? மேக்ஸிமம் 5 அப்படிங்கிறீங்க. ஸோ MQL 1 to 5% ஃப்ரம் மெட்டா. மெட்டால இருந்து என்ன வரணும்? 1 to 5% ஃப்ரம் மெட்டா மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸ். அதாவது அது வர்றது எல்லாமே மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸ் கிடையாது. MQL அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸ். அது வர்றது 100 லீட் வருதுன்னா 50 மார்க்கெட்டிங் குவாலிஃபைட் லீட்ஸா இருக்கலாம். அப்ப 100 இருந்தாதான் 1ல இருந்து 5% வரைக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். கன்வர்ஷன் குறைவுகள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் 100க்கு 200 லீட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். கொஞ்சம் மார்க்கெட்டிங் நீங்கள் படிச்சுட்டுலாம் போனீங்கன்னா 150 லீடு ஜென்ரேட் பண்ணவே போதும். நான் சொல்ல யாரோ தான் புதுசாக ரன் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 200 பண்ணுவாங்க. அப்போ தான் 100 ஆச்சு இருக்கும். அந்த 100ல் ஒருத்தங்களாச்சும் ப்ராடக்ட் வாங்குவாங்க. அப்போ நீங்கள் இப்போ 5000 ரூபா அப்படின்னு நீங்கள் போட்டீங்க, 200 லீடுக்கு எவ்வளோ ஆகுன்னு பாருங்க. 3 டைம்ஸ் போடணும். அப்போ 3 டைம்ஸ்னா கிட்டத்தட்ட 15,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. 15,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு லீடு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த 20,000 நீங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா 5% கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா ஒருவேளை அப்படி எடுத்துக்கோங்க. பாசிட்டிவாக உடனுக்குடன் கூப்பிடுறீங்க, கவுன்சிலர் சூப்பராக பேசுகிறாங்க. அப்போ 5 8 1 லட்ச ரூபா நீங்கள் எடுக்கணும்.
அப்போ மெட்டாவை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா லாஸ் ஆகாது, அதுக்கு மீறி எடுக்கிறது உங்களோட டேலண்ட். எந்தெந்த டேலண்ட்னா 2 டேலண்ட் இருக்கு. ஒன்று மார்க்கெட்டிங், ஆடை நல்லா நீங்கள் ரன் பண்ணி நல்ல நல்ல லீடாக எடுத்தீங்கன்னா கன்வர்ஷன் நல்லா இருக்கும். இல்லை உங்கள் டீம் நல்லா இருக்கு, சேல்ஸ் டீம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை மாதிரி ஆளு என்ன பண்ணுவாங்கன்னா 60 லீட் வந்துருச்சு, 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம், ஒன்றும் கூட கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது, வேண்டாம் ஸ்டாப் பண்ணுன்னு பண்ணிடுவோம். இதான் நானும் பண்ணுறது. இவன் தான் எனக்கு தெரிஞ்சாலும், ஏன்னா சின்ன கம்பெனிஸ் அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும். என்னடா ரிசல்ட்டே வர மாட்டேங்குது, 60 என்கொயரிஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நேற்று நான் காமிச்சேன்ல 60 என்கொயரிஸ் இருக்கு, 60 பேர்த்துல ஒருத்தரும் கூட நம்மளுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு விரக்தியில ஆஃப் பண்ணிடுவோம் கேம்பெயின், இல்லை பேமெண்ட் ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. நம்மளுக்கு தெரியாது 99 லீடு கூட கன்வெர்ட் ஆகலாம். 100 லீட்ல அந்த ஒரு லீடு நான் சொல்றது 99 லீடு கூட உங்களுக்கு, ஆனால் அது வரைக்கும் நம்ம போறதுக்கு வெயிட் பொறுமை இல்லாமல் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு லீடுக்கு 76 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தரும் கூட நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு இது. மெட்டாவை பொறுத்தளவுக்கு யூ நீட் டு கிவ் அ டைம். அட்லீஸ்ட் 100 லீட்ஸ் நீங்கள் வர்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். 100ங்கிறது 150 லீடாக வச்சுக்கோங்க. நீ 100னா மறுபடியும் 100 வச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லீடே 50 to 75 தான் இருக்கும். அதில் கன்வர்ஷன் நடக்காது. 100ல் தான் ஒரு கன்வர்ஷன் நான் சொன்னது. ஆனால் அந்த ஒரு கன்வர்ஷனும் உங்களை லாஸ் பண்ணாது. அதுதான் சொன்னேன். நீங்கள் 15,000 ரூபா செலவு பண்ணிடுவீங்க, ஒரு கன்வர்ஷன் எடுத்தாலும் அந்த 20,000 ரூபா ஒர்த்து வரும். இது ஒருவேளை சார் அப்போ நான் 60,000 ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் செல் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஒரு கன்வர்ஷன் வந்து 60,000 வந்துருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல மெட்டாவோட ரோல் எப்படி இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு லீட் எடுத்து கொடுத்து எனக்கு மெட்டா ஆட் கோர்ஸ்க்காக நான் ஆட் ரன் பண்றேன், 20,000 ஒர்த்து. இதை நான் மெட்டாக்கு எப்படி தெரியும் 20,000 ஒர்த்துங்கிறது? இதர் நான் இமேஜ்ல ஏதாவது சொல்லணும், இல்லை கண்டென்ட்ல சொல்லணும், இல்லை என்னோட லேண்டிங் பேஜோ பிக்சல்ல மூலமா என்னோட வெப்சைட்ல ஏதாவது நான் அமௌண்ட்டை நான் போட்டிருக்கேன்னா எல்லாமே அது கிடைக்கும். அதுதான் சொல்றேங்க. ரொம்ப ஏஐங்கிறது இப்போ அதான். ஏஐ விட நம்ம புத்திசாலியாங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏஐ என்ன பண்ணணும், மெட்டா வந்து எல்லா பக்கம் போய் தேடுங்க. மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் மோகன்குமார் ரன் பண்றது அவனோட வெப்சைட்ல போய் பார்க்கும். நீங்க மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் நம்ம ரன் பண்ணிருக்கோம். இல்ல அவன் வந்து எதுக்கு இதுன்னு வராது. உங்களுக்கு பிட்டிங் வந்து எதுக்கு நடக்கிறதுங்கிறது தான் பார்ப்பாங்க. லீடு இருக்குதான், அதுக்கு முன்னாடி காசுல எடுத்துருவாங்க. சரி, அதை ஆப்டிமைஸ் மட்டும் தான் பண்ணும். லீடுக்கு ஆப்டிமைஸ் பண்றதுன்ட்டு அதுக்கு தகுந்த என்கொயரி ஜென்ரேட் பண்ண பார்க்கும். ஆனா உங்களுக்கு லிங்கை கிளிக் பண்ணா ஒரு அமௌண்ட் போகும், 1000 பேருக்கு கொண்டு காமிச்சிங்கனாலும் ஒரு அமௌண்ட் போகும். அவன் வந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அமௌண்ட் போயிருக்குல்ல, ஒவ்வொருலையும் காமிச்சாங்க. 76 வந்து உங்களுக்கு ஒரு லீடுக்கு வந்த காசு. அவன் ஒரு லீடுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்றதுல தான் சொல்றேன். நீங்க டோட்டலா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க. சப்போஸ் இங்க லீடே வராம இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து உங்களுக்கு ஒரு 30 லீடு தான் வந்திருக்கு அப்படின்னா இங்க லீடோட காஸ்ட் 153 ரூபாய் மாதிரி. ஸோ அவன் லீடு காஸ்ட்டுக்கு அவன் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவன் வந்து இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லா இதுலயும் ஒரு சார்ஜ் அப்படிங்கிறத அவன் பண்ணுவாங்க. நம்ம அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ், இது அமௌண்ட். அதாவது என்ன ஆகுதுன்னா, நீங்க 1000 பேருக்கு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு 200 ரூபாய் செலவு பண்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதனால இந்த 200 ரூபா தான் 1000 பேருக்கு காமிக்கிறதுலாம் சார்ஜ் பண்றாங்கன்னா அப்படி கிடையாது. அவன் சார்ஜுங்கிறது ஹிடன் சார்ஜுங்க, எங்க வேணாலும் இருக்கும். ஆனா அந்த சார்ஜை வச்சதுல இருந்து அவன் என்ன சொல்ல வர்றான்னா, 1000 பேர்த்துக்கு நீங்க 22,000 பேர்த்துக்கு காமிச்சிருக்கீங்க, 1000 பேர்த்துக்கு காமிக்கிறதுக்கு 200 ரூபா. அப்ப 22,000 பேர்த்துக்கு காமிக்கிறதுக்கு 4,595 ரூபா. ஏன்னா 20 டைம்ஸ் உங்களுக்கு அதிகப்படுத்தி காமிக்கிறோம். அப்ப அதே மாதிரி ஒரு காஸ்ட் பர் லீட் அப்படிங்கிறது எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ வந்திருக்கோ அதுதான். அதனால இது வந்து அது வந்ததுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸ். அவன் எக்ஸாக்டா எதுக்கு எடுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவன் எடுத்ததை வச்சு நம்ம நம்பர் என்னென்னவெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும். ஆப்டிமைஸுங்கிறது தான் அந்த லீடுக்காக ஆப்டிமைஸ் பண்றது, லீடுக்காக ஒர்க் பண்ணுவான். இது என்ன பார்த்து சொன்னோம் அப்படின்னா இங்கே காமிச்சு
மெட்டாவோட கோர்ஸ் ஃபீ என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல இங்கே நான் கொடுத்துருக்கேன் 19,899 ஆஃபர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 9,899 அப்படின்னு இப்போ ரியல் அமௌண்ட்டு நம்ம போட்டிருக்கோம். இதை மெட்டா கண்டுபிடிப்பாங்க. அப்போ இவனோட ப்ராடக்ட் எவ்வளோ, நான் சொன்ன மாதிரி 100, அவனுக்கும் தெரியும் 100ல் 1 கன்வெர்ட் ஆகலாம். அப்போ 15,000 வரைக்கும் இவனை ஆட் ரன் பண்ண வச்சோம்னா ஒரு கன்வர்ஷனாச்சு கொடுத்தாலும் இவனுக்கு நஷ்டமாகாது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்குவான். சரி, இங்கே நான் அமௌண்ட் எதுவும் போடலைன்னா வேற எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, மெட்டா ஆட் கோர்ஸ் வேற யாராச்சும் அட்வர்டைசர்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்களா, அதை வச்சுட்டு ஒரு ஐடியா அவனுக்கு கிடைக்கும். மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ்க்கு இங்கே ஜஸ்டேல், சுலேகா இந்த மாதிரி லீடு தர்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எவ்வளவு தர்றாங்க, ஒரு லீடு வந்து 80 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா இப்படியெல்லாம் இருக்கும். அதுக்கு ஈக்குவல் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து 60,000 ரூபா கோர்ஸுக்கு நான் செல் பண்றேன், மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் 60,000 அப்படின்னா அவனுக்கு தெரியும் 20,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 70 ரூபா சார்ஜ் பண்றாங்க நம்மளுக்கு. 60,000னா இவன் ஒரு லீடு கன்வெர்ட் ஆக 60,000 எடுத்துருவான். அப்போ லீடோட காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும். ஆட் ஒன்னே தான், கஸ்டமர்ஸ் மேபி அந்த 60,000 ரூபா பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அதிக தேடி கண்டுபிடிச்சு அவங்க கொடுக்கணும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா லீடு காஸ்ட் அதிகமாகுது. நீங்க ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா லீடு காஸ்ட் 200 ரூபா, 300 ரூபா இப்படியெல்லாம் போகும். அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த ஆட், டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் வாட் யூஆர் செல்லிங். நீங்க ரியல் எஸ்டேட் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு செல் பண்றீங்கன்னா அதுக்காக 10,000 ரூபாய் கூட சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு லீடு 100 லீடு கொடுத்தா ஏதோ ஒன்று கன்வெர்டர்ஸ்னே வந்துடும். அப்படி பண்ண மாட்டாங்க. 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபாய்க்குலாம் போறது இருக்கு ஒரு லீடு காஸ்ட். அது வந்து நீங்க எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆட் ரன் பண்றீங்க. நீங்க இது வந்து ஃப்ரீ வெபினார் ஆன் மெட்டா ஆட்ஸ் கோர்ஸ் இப்படி ஒரு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா லீடு காஸ்ட் 50 ரூபா, 40 ரூபாய்க்கு வந்துடும். ஏன்னா மெட்டா புரிஞ்சுக்கிறாங்க இதுல அவன் வந்து மானிட்டரி கெயின் எதுவும் பண்றது இல்லை, ஒரு ஃப்ரீயா ஒன்று ரன் பண்றதுனால அதுல கன்வெர்ட் ஆகுதா இல்லைங்க, அதுதான் நிறைய பேர் பண்றாங்க. நிறைய பேர் ஏன் ஃப்ரீன்னு போடுறப்ப லீடு காஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும். 100 பேர் 200 பேர் சாதாரணமா நீங்க ஒரு வெபினார் அட்டன் பண்ண வச்சிடலாம். அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு அவங்க நினைப்பாங்க. அந்த 100 பேர் வந்துருவாங்கல்ல, 30 ரூபா லீட்ல 30 × 100ன்னு போட்டீங்கன்னா 3000 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஆனா 100 பேர் உங்களுக்கு வந்துருவாங்க. அந்த 100ல நீங்க கிளாஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் யாருக்காச்சும் பிடிச்சிருந்ததுன்னா ஒருத்தர் 2 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அதனால நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. அவன் கொடுக்கறது அவன் நல்லா அனலைஸ் பண்றாங்க, இது எவ்வளவு ப்ராடக்ட் ஒர்த்து, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கும் ரெவன்யூ வரணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா நான் சும்மா 30 ரூபாய்க்கு கொடுத்துட்டு நீ 30,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிற, எனக்கு வெறும் 30 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னா அவனும் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதனாலதான் அது ஃபுல்லா ஏஐ ஸ்டடி பண்ணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லீட் காஸ்ட் எல்லாம் மாறும். பிளஸ் வந்து நம்ம எப்படி ஆடை கிரியேட் பண்றோம் எல்லாமே அதுவும் இருக்கு. ஸோ நார்மலா இப்ப 75 ரூபா லீடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு இருந்தது 76 ரூபா லீடு காஸ்ட் ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் என்ன யோசிப்பாங்க, நீ எதுக்கு சார்ஜ் பண்ண, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. மெட்டா எப்படியோ பண்ணிட்டு போகுது, நீ எனக்கு 50 ரூபாய்க்கு பண்ணி கொடு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க. 50 ரூபா தான் நான் 100 லீடுக்கு 5,000 ரூபா பண்ண முடியும். அப்ப நம்மளால வந்து 76 வருதுன்னா 60 ரூபா அளவுக்கு நம்ம பண்ணலாம், 50 ரூபாய்க்கு கூட நினைச்சா பண்ணலாம். அப்ப நிறைய நம்ம இந்த ஆடை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு எங்க காசு போகுது, எந்த இடத்துல போகுது, அதை எப்படி குறைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி நிறைய போயிட்டு இருக்குன்னா அப்ப அங்க தடுக்கணும். அப்ப தேவையில்லாம காசு அங்க போகுது, அதனாலதான் இந்த காசு அதிகமாகுது அப்படிங்கறத நம்ம தடுக்கணும். அதனாலதான் ஆட் நீங்க நல்லா ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட்டையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப சில பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அதை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு இது 75 ரூபானால ஓகே நம்மளுக்கு ஏதோ நஷ்டமாகுது இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. நல்லா தெரிஞ்சவங்க எனக்கு 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுன்னு கேட்பாங்க. ஏன் எனக்கு இவ்வளவு காஸ்ட் வேண்டாம், இவ்வளவு போகக்கூடாது. அப்போ ஆடியன்ஸ் சூஸ் பண்ணதுல இருந்து டீடைல் டார்கெட்டிங் இல்லை அதை எடுத்து விட்டுலாமா, இதெல்லாம் நீங்க அப்புறம் முடிவு பண்ணணும். காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ் இது ஒண்ணு இல்லை, இது டெய்லியும் போற பட்ஜெட்டை பேஸ் பண்ணி வர்றது. 1000 பேருக்கு கொண்டு காமிக்கிறதுக்கு எவ்வளவு மெட்டா நம்மகிட்ட பணம் எடுத்துக்கிறான்னா 200 ரூபா எடுத்துக்கிறான். பொதுவா 1000 பேருக்கு காமிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா ரேஞ்ச் அவன் எடுக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட் போகுது. 100 ரூபாங்கிறத நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நீங்க எந்த ஒரு ஆட் பண்ணீங்கனாலும் ஒரு 100 rupees-க்குள்ள அந்த 1000 பேர்த்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்ததுன்னா ஓரளவுக்கு நாங்க ப்ராஃபிட் நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல எனக்கு தெரியுது நல்லா தப்பு நடக்குது அப்படின்னு. அப்ப ஏன் இது ஆகுது, 1000 பேர்த்துட்டு கொண்டு போய் காமிக்கிறதுக்கு ஏன் காசு அதிகமா எடுத்துக்கிறான்,
1000 பேர் அவன்கிட்ட கவுண்ட் கம்மியா இருக்கா, இந்த ஆடுக்கு தகுந்த ஆளுங்க கம்மியா இருக்காங்களா, அதனால அதிகமா கொண்டு போய் காமிக்கிறானா, இதையே நம்ம யோசிக்கணும். லிங்க் கிளிக்ஸ் 170 பேர், ஓகேங்களா. ஸோ அது எத்தனையோ பேர் கிளிக் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சிடலாம். இது கூட வேண்டியது. காஸ்ட் பர் லிங்க் கிளிக் 27 ரூபா. அடுத்து வருவோம். லிங்க் கிளிக் த்ரூ ரேட் 0.75. இந்த வேல்யூ என்ன சொல்லுதுன்னா, நீங்க காஸ்ட் பர் லிங்கோட எவ்வளவோ இருந்துட்டு போட்டும், உங்களுக்கு வேண்டியதில்லை. இது எப்பவுமே வச்சுக்கோங்க. இது வந்து 1 to 3 ரெக்கமெண்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 100 பேர் பார்த்தா அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் கிளிக் பண்ணணும். நம்ம ஆடை 100 பேர் பார்க்குறாங்க, ரீச்ல அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆனா ஒருத்தர் கூட கிளிக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எந்த ப்ராப்ளமா இருக்கலாம்னு நம்ம யோசிக்கணும். ஏன் கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப நான் வந்து பாருங்க, ஒரு ஆடு போய் பாக்குறேன். ஸ்பான்சர், இங்க ஸ்பான்சர் வருது. நான் இந்த ஆடை பாத்துறேன், ரீச் ஆயிடுச்சு. அவங்கள பொறுத்த அளவுக்கு ஒரு ரீச் கவுண்ட் ஆயிடுச்சு. இப்ப கிளிக் பண்ணணும்னா நான் எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ண முடியல எதுவும். இங்க running Meta ads, then you have to get Meta verified. அடுத்தது இங்க ஒரு கிளிக் பண்ணலாம். இது ரெண்டும் ஒரே கிளிக் தான். இங்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க போகுது. மறுபடியும் அண்டு பண்ணிங்க. சரி, இப்போ எங்க ஆச்சு? இந்த இடத்துல நான் கிளிக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சம்டைம்ஸ் என்னன்னா இந்த கண்டென்ட்ல ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பாங்க, அங்க நான் கிளிக் பண்ணலாம். இல்ல இது வந்து சிடிஏன்னு நம்ம சொல்றோம், கால் டு ஆக்ஷன். அப்ப இந்த இடத்துல லிங்க் பண்றதெல்லாம் ஓவரால் லிங்க் கிளிக்னு ஒரு அவன் டேட்டா கொடுக்குறாங்க. ஓவரால் லிங்க் கிளிக்ஸ் அது உங்களுக்கு 1க்கு மேல இருக்கும். நீங்க பாருங்க, இந்த இடத்துல லிங்க் கிளிக்ஸ்னு ஒன்று எடுத்திருக்காங்க, கிளிக்ஸ் ஆல்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது ஆல்ங்கிறது தான் டெக்ஸ்ட்ல இருக்கிறதோ இமேஜை கிளிக் பண்றது, எந்த கிளிக் பண்ணாலும் அது ஆல்ல கவுண்ட் ஆயிடும். இந்த சிடிஏவை கிளிக் பண்றதா இந்த லிங்க் கிளிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சிடிஏவை கிளிக் பண்றது 1 to 3% இருக்கணும். 100 பேருக்கு இந்த ஆடு போகுதுன்னா ஒருத்தராச்சும் கிளிக் பண்ணணும். 2 பேர் 3 பேர் பண்ணா ரொம்ப சூப்பர். அப்ப நம்மளுக்கு இருக்கிற டேட்டா 0.75 தான் இங்க இருக்கு. 100க்கு ஒருத்தர் கூட கிளிக் பண்ணல, 150 பேருக்கு ஒருத்தங்க கிளிக் பண்ற மாதிரி நம்மளுக்கு கவுண்ட் வருது அப்படின்னா இது எதனால இருக்கும்? ஏன் கிளிக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம யோசிக்கணும். ஒன்னா சப்ஸ்கிரைபுங்கிறது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், சிடிஏலே ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல வேற என்ன ரீசன் அப்படிங்கறது நீங்க யோசிக்கணும். ஏதாவது கொடுக்கலாம், எனக்கு கிரியேட்டிவ் பிடிக்காம இருக்கலாம், டெக்ஸ்ட் பிடிக்காம இருக்கலாம். மோஸ்ட்லி என்னன்னா இதுவும் பிடிக்கல அப்படின்னா இங்க கிளிக் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப கம்மியான ரேர். அப்ப நீங்க டெக்ஸ்டும் இமேஜும் நல்லா பண்ணீங்கன்னா கிளிக் அதிகமா இருக்கலாம். ஈவன் தோ நம்ம மெட்டா சம்பந்தமான ஆள் தான், ஐ மீன் நம்ம மெட்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆளு தான் மெட்டா சம்பந்தமான ஆட். இதுல எலிவேட் யுவர் பிசினஸ் ப்ரொஃபைல் வித் மெட்டா வெரிஃபைட் அப்படின்னு நான் வர்றப்ப இதை கிளிக் பண்ணலைன்னா எனக்கு ஏதாவது பிடிக்காம இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளவு சிம்பிளா வச்சிருக்கேன் பாருங்க. ஒரு இமேஜ் எலிவேட் யுவர் அப்படின்னா எலிவேட்னா மேலே கொண்டு வந்து காமிங்க அப்படின்ட்டு மெட்டா வெரிஃபைட் டெக்னிக் கொடுக்குறாங்க. கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்கு. நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு பாருங்க. நம்ம சின்ன கம்பெனிஸ் நான் சொல்றேன், இவங்க கொஞ்சம் எல்லாம் கார்பரேட்டுங்க, சின்ன கம்பெனிஸ் ஆடு காமிச்சுன்னா உங்களுக்கு அதுல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்களும் சின்ன பெரிய தான் இந்த டூ மெனி கண்டென்ட்ஸை கொண்டு வந்து உள்ள கொடுத்துருவாங்க. ஏன்னா சின்ன கம்பெனிக்கு வழி இல்லை. நம்ம எல்லாம் பிராண்ட் மெட்டானா எல்லாத்துக்கும் தெரியும். நான் போய் ரொம்ப வந்து மெட்டா இஸ் இந்த கம்பெனி இவ்வளவு நாள் இருக்கும் சொல்ல வேண்டியது. ஆனா சின்ன கம்பெனிக்கு நான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால என்ன கிளிக் பண்றவங்க நிறைய குறைஞ்சிருவாங்க. அவங்க டக்குன்னு பார்த்தா ஒரு முகம் ஒரு கண்டென்ட் அவ்வளவுதான் தெரியும். இதுல போய் யூஎஸ்பி இருந்து இதெல்லாம் என்னென்னோட எனக்கு தெரியறதுல நான் பண்றது இல்லை. ஆனா நம்ம அதனால பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிராண்ட் இல்லாதனால நம்ம இது மாதிரிதான் கொடுப்போம். அது ஒரு டிராபேக் தான். பட் நிறைய கம்பெனி அதான் பண்றாங்க. வேற வழி இல்லை. பிரிட்டிஷ் லைஃப் ஸ்டைல்
நீளம் இப்படி போட்டுவிட. சில பேர் இதை பார்த்துட்டு கிளிக் பண்றாங்க. ஆமா, அதுதான் பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறாங்க. அதான் நான் சொன்ன சின்ன கம்பெனி இல்லைன்னு நான் சொன்னேன்ல. ஏன்னா இது வந்து இந்த பிராண்ட் இவங்களுக்காக கிளிக் பண்றவங்க இருப்பாங்க, அந்த செலிபிரிட்டிக்காக கிளிக் பண்றவங்க இருப்பாங்க. நீங்க செலிபிரிட்டியும் போடாம இத்தனை கண்டென்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும், கிளிக் பண்றது குறைஞ்சிரும். அதுக்கு நீங்க செலிபிரிட்டி போகாம வெறும் சின்ன கண்டென்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளிக் வரும். பட் நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஃபர்மேஷனால ஒருத்தர் கிளிக் பண்ணாம போயிடுவாங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். இல்ல இது எல்லாமே இல்ல, அதுக்கிட்ட அவன் சொல்றான் 80 to 20% ரேஷியோங்கிறான். அதாவது 80% இமேஜ் பேசணும், 20% தான் டெக்ஸ்ட் இருக்கணும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் கேல்குலேட் நம்ம பண்ண வேண்டியதில்லை, பட் அந்த நம்பர் ரேஷியோ இதுதான். மேபி அதை ஆன்லைன்ல போட்டு பார்த்தா தெரியும். நீங்க அதை டெஸ்ட் பண்ணிடலாம். இதுல எவ்வளவு டெக்ஸ்ட் டு இத ரேஷியோ இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம். ஏஐ எவ்வளவு டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு டெக்ஸ்ட் இஸ் கிரேட்டர் than 30 to 35. நான் 20% சொன்னேன், சாரி 80% நான் சொன்னேன். 20 தான் டெக்ஸ்ட் சொல்லிடுறேன். 30 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. 30க்கு மேல போச்சு அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் டிராப் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 70-30 வச்சுக்கோங்க, ஆர் 65-35 அப்படி வச்சுக்கோங்க. Your ad is roughly 55 to 60 high text density, too many small text, algorithm prefers visually storytelling, price boxes features எல்லாம். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்னன்னா டக்குன்னு அவங்க ஒரு இதைத்தான் பாக்குறாங்க, இமேஜ் தான் பாக்குறாங்க, உள்ள இருக்கிறதெல்லாம் படிச்சு பாக்குறது இல்லை. அது நீங்க அப்ளை பண்ணாங்கன்னா கூப்பிட்டு சொல்லிக்கணுங்கிறது. பட் இது யாரும் பண்றது இல்லை. பாரு, இவ்வளவு பெரிய கம்பெனியே இந்த ரேஞ்சில் தான் பண்ணிருக்காங்க. ஸோ எனிதிங் above 30க்கு மேல டெக்ஸ்ட் கம்பேர் டு அந்த ஹோல் வால்யூம் இருந்தது அப்படின்னா விச் இஸ் நாட் எப்படி சொல்றது, ரெக்கமெண்டட் பண்ண இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் த்ரூ ரேட்டுக்கு என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் ஏதாவது இருக்கலாம். இமேஜோ இதுவும் சரியில்லாம இருக்கலாம், டெக்ஸ்ட் சரியில்லாம இருக்கலாம். ஃபைனலா மேட்ச் ஆகலைங்கிறது அது ஓகே. நம்ம மேட்ச் ஆனவங்களுக்கு ஏன் இது அதுல ஏன் வரல அப்படிங்கிறது சொல்லலாம். மேபி ஆடியன்ஸ் மேட்ச் ஆகாம இருக்கலாம், அது ஒரு பர்சன்டேஜ் வச்சு. ஸோ இந்த லிங்க் கிளிக் ரேட் 1 to 3. இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு வந்து ரெட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு, மற்றது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ இதை ரெண்டு பண்றதுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு டு வாட் ஆர் த reasons for CPM value for this 200 and CTR link in 0.7. என்ன ரீசன் கேட்குறேன், எதுவா இருக்கலாம் அப்படின்னு. See, high CPM and low CTR meta indicates low ad relevance plus high competition plus weak creative performance. Below 1% கீழே இருந்தது அப்படின்னா comments in low CTR, low reaction, engage ஆகலின்னு அர்த்தங்க. அதாவது எல்லாரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணல, ஆடா இருந்தாலும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணணும்னு பாக்குறாங்க, அது ஆகலின்னு ஒரு ரீசன் இருக்கலாம். யூசர் ஸ்க்ராலிங் பாஸ்ட் த ஆட், அதை தாண்டி போறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். ஹை டென்சிட்டி கிரியேட்டிவ், யுவர் இமேஜ் கண்டென்ட்ஸ்
இது அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஜெனரல் கொஸ்டின் அது அந்த இமேஜ் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ரீசன் என்ன சொல்றாங்க, மெனி அட்வர்டைசர்ஸ் டார்கெட் தி சேம் ஆடியன்ஸ், சிபிஎம் இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதான் சொல்றேன், இப்போ ஒரு 1000 பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் பண்றதுன்னா ஈஸியா கொண்டு போய் காமிப்பாங்க. இன்னும் 10 அட்வர்டைசர்ஸ் அதே ஆடியன்ஸ் காமிக்கிறாங்க. அப்ப மெட்டா என்ன பண்ணுவாங்கன்னா 10 அட்வர்டைசர்ஸ்க்கு இந்த ஆடியன்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 10 ஆட் வந்து வச்சுக்கோங்க, ஆடியன்ஸும் போர் அடிச்சுக்குவாங்க. ஆடியன்ஸுக்கும் எத்தனை ஆடு காமிக்கணும் ஒரு நாளைக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை ஆடு தான், ஏன்னா அவரோட லாகின் டைம் இவ்வளவுதான் இருக்கு, அதுல கூட நான் இவ்வளவு ஆடு காமிக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அதனால ஒரே ஆடுகளை கூட நிறைய பேர் கான்டாக்ட் பண்றதுனால சிபிஎம் அதிகமா போகலாம். அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாப்புலர் சிட்டிஸ், எஜுகேஷன், ரியல் எஸ்டேட் இது கொஞ்சம் அதிகமா வரும்னு சொல்றாங்க. அதாவது யூசர்ஸ் லைக் இஃப் யூசர்ஸ் டோன்ட் என்கேஜ் மெட்டா இன்க்ரீசஸ் சிபிஎம். சிக்னல்ஸ் மெட்டா செக்ஸ் லிங்க் சிட்டிஆர் இதெல்லாம் ஓகே. வீக் கிரியேட்டிவ் இமேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜென்ரிக் ஸ்டாக் இமேஜஸ் எல்லாம் போடாம ரியல் இதை போடணும் அப்படிங்கிறாங்க. ராங் ஆடியன்ஸ் டார்கெட்டிங் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆட் ஃபெட்டிக் தான் நான் சொன்னது, இந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஸோ 1 to 2 இருந்தால் ஹெல்தி, 3 to 4 மானிட்டரிங், ஆட் ஃபெட்டிக் லைட்டிங். 3க்கு மேலேயே வேண்டாம். அந்த புவர் ஆட் காப்பி, அந்த ஆட் கண்டென்ட், லேண்டிங் பேஜ் மிஸ்மேட்ச். குட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 180 சொல்றாங்க, ஆனால் 100 அந்த ரேஞ்சில் ஞாபகம் சொல்லுவாங்க. லிங்க் சிடிஆர் 1.5 to 3 இருக்கு சொல்றாங்க. ஓகேவா, கரெக்டான ரீசன் சொல்ல. திருப்பி எங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எங்க வந்து முடியும்னா இமேஜ்லயும் அந்த டெக்ஸ்ட்லயும் ஆடியன்ஸ்ல தான் வந்து முடியும். இந்த 3ல நீங்க ட்ரையல் பண்ணிட்டே இருக்கிறதா ரிப்போர்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம அனலைஸ் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம மேனுவலா இப்படி ஒவ்வொன்றா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து தேர் இஸ் ஒரு ஆப்ஷன், எக்ஸ்போர்ட் ஆஸ் எக்ஸ்எல்எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன். நான் இந்த கேம்பெயினை அப்படியே நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். இல்லை எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்றேன். இல்லை நான் வந்து ஃபுல் வேல்யூ எடுக்கலாம் மேக்ஸிமம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம், இல்லை கிளவுடே, அந்த ஒரு ஏஐ கொஞ்சம் நல்லா இருக்கும், அது யூஸ் பண்றதுனால நீங்க பண்ணலாம். மேபி இந்த தான் கிளவுடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க சிம்பிள் இதே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்க பர்டிகுலர் டு அது சிம்பிள் எது அப்படின்னா எக்ஸ்பர்ட் analyze my campaign reports respect to campaign report. My goal was to generate leads for my ads course. என்ன கோல்? இப்போ இதில் ஒரு கோல் நம்ம சொல்லணும், 76 rupees அப்படின்னு சொல்லுது. கோலை இன்க்ரீஸ் பண்ணுறதா, லீடு இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை காஸ்ட் பர் லீடை குறைக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் நான் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ வந்து என்னன்னா, காஸ்ட் பர் லீட் I want to reduce by 40%. Based on this report, suggest me areas of improvement and what precautions I need to take so that further worse should not happen. சும்மா ஜகலா போட்டுருங்க. இதை போயிட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைக்ராம் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஒரு சேஞ்சுக்காக தான் நான் சாட் ஜிபிடிலேருந்து இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
யூஸ் பண்ணிட்டு இதுதான் இந்த ஏஐயோட தாக்கம்ங்கிறது. இப்போ இதெல்லாம் உட்காந்து நான் ரிப்போர்ட் பேராமீட்டர் எது தப்பு இது அதுவான்னு யோசிக்கிற போது எனக்கு ஒரு ஆள் யோசிச்சு டக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல ஏஐ சொல்றது கரெக்ட்னு ப்ரூவ் பண்றது இல்ல. பட் நம்மளை பொறுத்தவரை நம்மளை விட நல்லா சொல்லுங்க அப்படின்னு தான் இருக்கு. அதே சாட் ப்ராம்ப்ட் கொண்டு இன்னொரு ஏஐல போட்டீங்கன்னா வேற மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால ஓரளவுக்கு ஆவரேஜா எடுத்து பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்க. பட் ஏதோ ஒரு ஏஐ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொன்றிலையும் போட்டு போட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டாம். ஒரு ஏஐ டூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கொடுக்கறத படி நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஒர்ஸ்ட் ஆகாது, இருந்ததை விட வந்து இதாகாது. ஆனா ஏஐ சொல்றது அப்படியே நீங்களும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அதனாலதான் நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறது. இப்போ இந்த நீங்க கோர்ஸ் படிக்காம நான் இந்த ரிப்போர்ட் பேராமீட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணாம ஏஐ கொடுக்கறத வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா எது கரெக்ட் தப்புன்னு அனலைஸ் பண்றதுக்கே நமக்கு தெரியாது. இப்போ ஆடுனா இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணணும் எல்லாமே ஏஐ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஆஃப் கோர் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு தெரியலன்னா தப்பாயிருக்கும். அதனால அதுவும் தெரிஞ்சுட்டு இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றது. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணது. இதான் வந்து இந்த ரிப்போர்ட் இருக்கு. இதுல அடுத்து அது ஓடிட்டு இருக்கோம். அடுத்து வந்து என்ன சொன்னா பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ஆட் எங்கெங்கெல்லாம் இது போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள வந்தீங்கன்னா பாப்புலர் இதெல்லாம் விட்டு கீழே டைம் ஜோன், டெமோகிராபிக்ஸ், ஜியோகிராஃபி, டெலிவரி, ஆக்ஷன், கிரியேட்டிவ் இப்படி எல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு மெட்டா ஆட் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நான் ரெண்டுலையுமே ரன் பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன், ஆடியன்ஸ் நெட்வொர்க் பண்ணல. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் அத்தனை பிரேக் டவுன் ஆகி காமிக்கும். என்ன பிரேக் டவுன் ஆகி 4595 ரூபா செலவு பண்ணிருக்கீங்க, ஃபேஸ்புக்கு எவ்வளவு போயிருக்கு, இதுக்கு எவ்வளவு போயிருக்கு, ரிசல்ட்ஸ் எங்க வந்திருக்கு நல்லா 2832, இன்ஸ்டால 32 அதிகமா இருக்குது. ரீச் பாருங்க, ஆனா இங்க ஃப்ரீக்வன்சி 2.25, இங்க 1.83. காஸ்ட் பர் லீட் ஃபேஸ்புக்ல குறைவா இருக்கு, இன்ஸ்டால கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர்றதுனால நம்ம பெருசா எடுத்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல காஸ்ட் பர் இது குறைவா இருக்கு, 172, இங்க 258. காஸ்ட் பர் இது லிங்க் கிளிக் சிடிஆர் பாத்தீங்கன்னா இங்க நல்லா இருக்கு, இங்க குறைவா இருக்கு. ஸோ இது 5000 வச்சு நம்ம ஒரு 15000, 20,000, 30,000 கொடுக்குறப்ப நல்ல டேட்டாவும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அதே பிரேக் டவுன்ல போயிட்டு நான் மறுபடியும் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் போய் பார்க்குறேன். பிளேஸ்மெண்ட்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமுக்குள்ள எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல என்ன இருக்கு, 3 இம்ப்ரெஷன்ஸ் ஆயிருக்கு. ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபீட் ரிசல்ட்ஸ் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் ரீல்ஸ் 15 இது நம்மளுக்கு வந்திருக்கு. அப்ப இங்க எல்லாம் வந்து பெருசா போல ரீச் ஆகல, இங்கதான் ரீச் ஆயிருக்கு, வந்திருக்கு. 82 ரூபா காஸ்ட் பர் ரிசல்ட், 76 ரூபா ஆவரேஜ், இது 82 ரூபா. அடுத்தது எங்க வந்திருக்கு நம்மளுக்கு, இங்கெல்லாம் பெருசாவும் பணம் போகல, அதனால நான் அப்படியே விட்டுறேன். பெருசா போகலைன்னா இங்க வச்சு பாத்தீங்கன்னா பட்ஜெட் இங்க போடுறது. ஃபேஸ்புக் ஃபீட்ல ஒரு 6 லீடு வந்திருக்கு. இன்ஸ்ட்ரீம் ரீல்ஸ் இதுல வந்து ஒரு 6, இங்க பாத்தீங்கன்னா குறைவு பாருங்க, 27 ரூபா தான். ஆனா இங்க எல்லாம் 96 ரூபா வரும். இன்ஸ்ட்ரீம் ரீல்ஸ் அப்படிங்கறத என்னங்கிறத பார்க்கணும். அடுத்தது இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டுல 8, 67 ரூபா வந்திருக்கு. ரீல்ஸ்ல 18 வந்திருக்கு, 88 ரூபா. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல 6, 72 ரூபா. அப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 72, 80, 90 இப்படிதான் இருக்கு. 67 ஃபீல்ட்ல ஒரே ஒரு இடத்துல தான் இங்க குறையுது, இன்ஸ்டாகிராம் இன்ஸ்ட்ரீம் ரீல்ஸ் அப்படின்னு. ஒருவேளை இது நல்ல லீடா என்ன நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை நீங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம்.
கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இல்ல மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட் இதை மட்டும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா இதை வச்சு நீங்க முடிவு பண்ண வேண்டாம். இன்னும் நிறைய பட்ஜெட் போட்டு 15,000 20,000 போனதுக்கு அப்புறம் நீங்க அந்த முடிவெல்லாம் எடுக்கணும். அப்ப பிளேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சிபிஎம் எங்க அதிகமா போகுதுன்னு பாருங்க. 456 ரூபா போகுது எங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஃபீல்ட்ல. 251. 400னா கண்டிப்பா அதை மாத்தணும். ஃபேஸ்புக் ஸ்டோரிஸ் 400 போயிருக்கானா கொஞ்சம் ரிசல்ட் வந்திருக்கு. 6 பேர் என்ன வந்திருக்காங்க. ஆனா அந்த 6 பேர்த்த விட இங்க காசு அதிகமா போறதுக்கு காரணம் இதெல்லாம். ஒன்னா இந்த சிபிஎம் காசை குறைக்கணும், இல்லாட்டி இந்த பிளேஸ்மெண்ட்டவே எடுத்துரும். ஸோ அவன் என்ன சொன்னான், 100 அந்த ரேஞ்சில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 100 ரேஞ்சில் வருதுன்னே ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்ம ஒரு 200 ரூபா ஆவரேஜா கூட எடுத்துக்கலாம். எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு அப்படின்னா 400 வந்து குறைச்சிடலாம். ஆனா 400 வந்ததுன்னா எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இந்த 400 இது வந்து 56 ரூபாய்க்கு எவ்வளவு பட்ஜெட் ஸ்பெண்ட். செகண்ட் ப்ரோ வந்து 20 ரூபா தான் நம்ம பண்ணியிருக்கோம். அவன் அவ்வளவு காசு ஆகுதுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்கான். ஆனா பணம் போனது இவ்வளவுதான் போயிருக்கு. இதுல போயிருக்கிறப்ப 1231 ரூபா போயிருக்கு 3ஆவதுல. அங்க காசு போர் இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, 3ஆவது 251 ரூபா. இதை குறைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ரீல்ஸுக்கு கரெக்டான இமேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு இமேஜ்ல ரீல்ஸா ரன் பண்ண விடுவாங்க. அது பதில் உண்மையான ரீல்ஸ் போடலாம். இதெல்லாம் குறைக்கணும்னா எகைன் அந்த கிரியேட்டிவ் தான் நம்ம. அப்ப இந்த பிளேஸ்மெண்ட்ல பார்த்துட்டு வேண்டாத எடுத்து விட்டுறலாம், வேணுங்கிறத நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லா காரணம் எகைன் வந்து இந்த கிரியேட்டிவ் தான் வந்து. திருப்பி பிரேக்ல போயிட்டு பிரேக் டவுன்ல போயிட்டு எந்த இதுல வந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். டேல எந்தெந்த டேல உங்களுக்கு அதிக லீட்ஸ் வந்திருக்கு, மண்டே நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொரு டே படி ஸ்பிளிட் அப் பார்க்கறது தான் இது. ஏதோ ஒரு டேட்ல நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு இது பெரிய யூஸ் பண்ணுங்க. ஏஜ் வைஸ் நம்ம வந்து அங்க என்ன ஏஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தாலும் எந்த ஏஜ் கேட்டகரியில நம்மளுக்கு நிறைய வந்திருக்கு, அதிக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னா 25 to 34, 35 to 44 தான் நமக்கு 60 லீட்ல 30-40 லீட் வந்திருக்கு. 55 to 64 6 லீட் வந்திருக்கு. எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு, 300 ரூபா பக்கம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஆனா இது யூஸா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். யூஸ் இல்லைன்னா இதெல்லாம் இந்த ஏஜை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடணும். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருப்போம், அதே மீறி சில சமயம் வர்றதுதான். அதிகமா வருதுன்னா மறுபடியும் ஏதாவது நம்ம ஏஜ் வச்சிருக்கோமா என்ன அப்படிங்கிற எல்லாம் எடிட்ல போய் நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் ப்ராட் ஆடியன்ஸ் வரப்ப ஏஜ் எதுவும் நம்ம செட் பண்ணாம விட்டுருப்போம். அப்படி விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம பார்க்கணும். ஆடுக்குள்ள போய் நான் பார்த்துட்டு 45 வரைக்கும் எடுத்துருக்கு. அதனால 45 to 55 ஏதோ கொஞ்சம் போயிருக்கு. 55+. அடுத்த பிரேக் டவுன் வந்து பாத்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்றது கார்டு கண்ட்ரி இதெல்லாம் எந்த டைம்ல வருதுன்னு பார்க்கலாம். ஏஜ், ஜெண்டர், சிட்டிஸ் நமக்கு எல்லாம் ஒரே தான். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-4 பிரைமரி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அது காப்பி என்னென்ன டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன், எதில் ரிசல்ட் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காப்பி. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் இன் மெட்டா ஆட்ஸ், ஃபேஸ்புக் இந்த ஆடுக்கும் இதில் ஒரு 3 வந்து. இப்போ இதெல்லாம் நீங்கள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் பாருங்க ரிசல்ட் ஒன்றும் வரல, இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ எந்த ஒரு 5 பிரைமரி டெக்ஸ்ட் ஏஐ மூலமா மாத்தி வேரியேஷன்ஸ் நம்ம கொடுக்குறப்ப எது நல்லா வருதோ அந்த ரிசல்ட்டை நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக இந்த இதை போய் போட்டு பார்க்கணும். ஸோ பிரைட் டவுன்ல போனீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ஆர் இமேஜஸ் இருக்கு. இங்க போனீங்கன்னா கிரியேட்டிவ் இமேஜ் ஒன்று தான் யூஸ் பண்ணலாம். இது ஒரே இமேஜ் யூஸ் பண்றதுனால அது எதுவும் வரலைங்க, எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தான். அப்படின்னு கிரியேட்டிவ் மாற்றி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா
எந்த கிரியேட்டிவ் நல்லா இருக்கு அப்படிங்கிறது நம்மளே ஒரு ஏபி டெஸ்டிங் பண்ணிக்கலாம். இமேஜஸ்ல மட்டும் நீங்க பண்றீங்கன்னா நம்ம இங்கேயே ஒரு வேர்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கால் டு ஆக்ஷன் ஒரே ஒரு கால் டு ஆக்ஷன் தான், அதனால அது டிஸ்கிரிப்ஷன் ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம ஒரு 5 டெக்ஸ்ட் கொடுத்துருக்க மாட்டிருக்கு, அதில் எது நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸோ ரிசல்ட்டே வரலன்னா அதுக்கு அமௌண்ட் போயிட்டு இருக்குன்னா அதை நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் லோயஸ்ட் want to master meta ads, interested in meta ads. அது வேற டெக்ஸ்ட் மாத்திட்டாங்க, லேட்டஸ்டா இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் இங்க காமிப்பீங்க. ஸோ அதனால பிரேக் டவுன் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும். அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம இங்க பார்ப்போம். அடுத்தது இதுல வந்து நார்மலா பெர்ஃபார்மன்ஸ் கிளிக்ஸ் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ்னா இதுல காலம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறிடும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. லீடுக்கு இதை வச்சுக்கோம். இதுல ஏதாவது நீங்க கஸ்டமைஸ் பண்றதுன்னா ரிப்போர்ட் அதெல்லாம் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணி யாருக்காச்சும் அனுப்பலாம். இதுதான் வந்து நார்மலா நீங்க அவுட் சோர்சிங் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட்டு அனுப்பிச்சுடுவாங்க. அது என்ன ரிப்போர்ட், ரீச்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா எதுவும் தெரியாது, அவங்க பாட்டு அப்படியே லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார். அங்கே பவர் போயிடுச்சுங்க. ஓகே சார். சார் இப்போ நம்ம ஒரு ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது டார்கெட் ஆடியன்ஸ் அஃபெக்ட் ஆகாதாங்க சார்? இல்ல, ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி இது பண்ணக்கூடாதுங்க. இல்ல பண்ணிட்டு இருக்கும் போது சார். ஆமா, அதுதான் சொல்ல வரேன். நீங்க அடிக்க ஒருக்கா சேஞ்ச் பண்ணக்கூடாது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் எந்த சேஞ்சும் பண்ணாம விடுங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 50 லீட்ஸ் அதை எடுக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. பட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணாம எல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். அதில் அஃபெக்ட் ஆகி மறுபடியும் யூல் கம் பேக் அகைன். ஒரு 2 days டவுன் ஆகும், 3rd day உங்களுக்கு ரெடி ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் ஆட் போடும்போது இதோட இன்னும் பெட்டரா என்ன பண்ண முடியும்ன்றது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆட்லயே நீங்க கரெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இருக்குங்க. கண்டிப்பா நம்ம பார்த்து கரெக்ட் பண்றப்ப ஒரு இமேஜ்வே மாத்தினீங்கன்னா இமீடியட்டா உடனே அது சூப்பரா எடுத்துறாரு. அது அந்த இமேஜுக்கு சூட் ஆகிற ஆளுகளை கொண்டு போய் காமிச்சு 2 நாள் ட்ரையல் அண்ட் எரர்ல அதுவும் பண்ணும். பட் 3rd day நம்மளுக்கு நல்லா இருக்கும். நான் ஏன் ஃபர்ஸ்ட் உடனே பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன்னா, கிளைண்ட்டுக்கு அது புரியாது. பண்ணினீங்கன்னா மறுபடியும் லேர்னிங் போறப்ப என்னடா ரிசல்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு நினைச்சுக்குவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து விடுறது தப்பான ரிசல்ட், அந்த கிளைண்ட் ஃபீட்பேக் கொடுக்கட்டும். இது லீடு சரியில்லை, அது சரியில்லை, காஸ்ட் அதிகமாகுதுன்னு கொடுக்கட்டும், அப்புறம் நீங்க பண்ணுங்க. நம்மளா எடுத்தோன்னே அது காஸ்ட் அதிகமாக தான் இருக்கு, கிளைண்ட்டுக்கே நம்ம நல்லா பேர் வாங்கணும்னு எடுத்தோடனே சேஞ்சஸ் கொஞ்சம் நிறைய பண்ணோம்னா அது இன்னும் லேர்னிங் போயிடும். லேர்னிங் போறப்ப ஸ்லோ ஆயிடும். அதனால ஒரு 7 days கண்டிப்பா விட்டுருங்க, எதுவுமே பண்ணாம. சின்ன சேஞ்ச் வேணா ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மட்டும் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணாதீங்க. எக்ஸல் ஷீட்ல தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. கூகுள் ஷீட் வேணா நீங்க கொடுத்துக்கலாம், தானா அங்க போய் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப இந்த அப்ளை கிளவுடேல போட்டாங்களா அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு முடிச்சுடுறாங்க. ஸோ இது ஜென்ரலாக இது போட்டதுக்கு அந்த கிளவுடேல போட்டதுக்கு ஒரு ஃபுல்லாக தெரியாது, பட் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. நான் அதை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ எவ்வளோ அதுவே பாருங்க, ஒரு ரிப்போர்ட் கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சுங்க. 76 rupees இது வந்துருக்கு. 45 rupees டார்கெட். நான் 40% குறைக்கிற மாதிரி கேட்டிருந்தேன், அதனால
45 rupeesக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை சொல்லுங்க. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ, லிங்க்ஸ் எவ்வளோ, லேண்டிங் பேஜ் வியூஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்கு. கிரிட்டிக்கல் ட்ராப் ஆஃப் என்னென்ன அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் கேம்பெயின் இஸ் இன்ஆக்டிவ், லேண்டிங் பேஜ் ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. ஆக்ஷன் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1 இதை பண்ணுங்க, நான் இது உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் பாருங்க, வீக் 2 இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இருக்கிற டூல் வந்து என்னன்னா நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம், நம்ம பண்ண மேனுவலாக நான் சொல்றேன். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிக்கணும். எடுத்தோன்னே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஆடெல்லாம் நீங்க ரிப்போர்ட்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பண்ணீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா அதே சமயத்துல ஏஐ கொடுக்கறதுனால அது கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்றதுதான் அது. பட் நம்ம அந்த இடத்துல ரெண்டையும் வச்சு நம்ம பண்ணணும். சரி, இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா எல்லாத்துக்கும் ஏஐ இன்னும் பெஸ்ட்னு ப்ரூவ் ஆகல, ஏஐ ஒர்ஸ்ட்னு ப்ரூவ் ஆகல, இன்டர்மீடியட்ல இருக்கும். அப்ப இன்டர்மீடியட்ல இருக்கிறப்ப நம்மளோட நாலேஜ் இங்க அங்க தேவைப்படுது. இன்னொரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டா விட்டுறலாம், அது கண்டிப்பா அது சொன்னா கரெக்டா அப்படின்னு நம்ம வந்துருவோம். இன்னைக்கு இருக்கிறதுல நம்மளோட நாலேஜ் அதுல யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது. இப்போ ஒரு நம்ம இந்த மாதிரி திங்க் பண்ணலையே, ஓகே அது சொல்லியிருக்கேன், நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணி ரிசல்ட் வராது, அது நான் வராமே போயிருக்கேன். அதெல்லாம் வரும்னு நான் சொல்ல வரல. பட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு கிடைக்கும். 100% யூஸ் பண்ணணுங்கிறத என்னோட இது. தப்பு ரைட்டெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம், ரைட்டாக தான் இருக்கு, நம்மளே பண்ணாலும் தப்பா இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்னன்னா சும்மா வந்து மறுபடியும் ஒரு கோல் நீங்க செட் பண்ணிட்டு எனக்கு ஆடு நீங்க பண்ணிக்காங்க. இப்போ அபிநயா பண்ணி காமிச்சாங்க, மற்றவங்க யாரும் மத்தியானம் கீதை நம்ம பார்த்தல பண்ணி வச்சுட்டீங்கன்னா எனக்கு காமிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த முக்கியமான டாபிக் அது இல்லாம போயிடுவாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்பாங்க. இதை மறுபடியும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நான் சில டேட்டாவும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. நான் இந்த ரிப்போர்ட் ஷீட் ஆப்பினோடதெல்லாம் சில கொடுக்குறேன், எப்படி போயிருக்கேன் பார்ப்போம். அதுல நான் உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சஸ் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறமே. ஓகே சார், ஓகே சார். ஸோ இன்னும் ஃபர்தரா நீங்க அதை அனலைஸ் பண்றதுக்காக ஓகே சார், டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் மெயின், உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா இங்கே கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி தர பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டாவை தர நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, சஜஷன்ஸ் கொடுங்க. ஓகே சார். சரி, நாளைக்கு கிளாஸ் அதுங்கிறத அதான் பார்ப்போங்க. 11 to 12 இங்கே வர்றவங்களுக்கு நான் இங்கே வந்துருங்க, 11 to 12 வந்துருங்க. ஓகே, அப்படியே நீங்களும் வாங்க, நான் லைவ்ல போடுறேன், இல்லாட்டி அந்த லிங்க் அனுப்புறேன். ஓகே சார். அப்படியே கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு நாளானைக்கு மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க, அந்த மெட்டா வெபினார் அட்டெண்ட் பண்றோம். ஓகே சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார்.